அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், நம்ம ப்ரியராக ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் 0.20 தான் டிஃப்ரென்ஸ். 25,255 இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், நியர் டு ஒரு நம்பர் இல்லை நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எந்த அளவுக்கு அந்த நம்பர்ஸ் சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் இதுதான். டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படிங்கிற செட்டப்லேயே நம்மளுடைய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் வந்திருந்தாங்க. இந்த டைம்லேயே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். டி ஈக்குவல் டு என் செட்டப்பில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒன்ஸ் இந்த லோ கட் ஆனதுமே மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் இந்த தேர்ட் டைமிங் கேண்டிலுக்குள்ளாகவே மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் செகண்ட் ஹாஃபில் கொடுக்காமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுவதும் நல்ல ஒரு ஃபால், அதுக்கப்புறமாக ஒரு சைட் வேலையே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்ம எக்ஸ்பெஷலி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒன் டே பிஃபோராகவே நம்ம சிங்கப்பூர் இண்டெக்ஸ் ஆன எஸ்ஜிஎக்ஸ் ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் நிஃப்டி அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் இரண்டுமே இன்றைக்கி 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸே பாருங்கள். நிஃப்டி எப்படி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நியர் டு அவர் நம்பர் 0.20 தான் நமக்கு பைசே டிஃப்ரென்ஸில் தான் இருந்தாங்களே தவிர்த்து பேங்க் நிஃப்டியும் நமக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்காங்க. இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் இதுதான். எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நம்மளுடைய டைமிங் கேண்டில் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்குரேட்டாக இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால். அண்ட் அகைன் எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக செகண்ட் டைமிங் கேண்டில் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் ரிஜெக்ட் ஆன பிளேஸ் இதுதான். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டைமிங் கேண்டில் டி ஈக்குவல் டு என் செட்டப்பில் வராங்க. இந்த டி ஈக்குவல் டு என் செட்டப் நம்ம ரொம்ப பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டு இருக்க ஒரு செட்டப். அதாவது டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல பெரியதாக இருக்கும். இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் நமக்கு டி ஈக்குவல் டு என் செட்டப் வந்திருக்காங்க, அந்தந்த டேயில் மொமெண்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில், இது செகண்ட் டைமிங் கேண்டில், இது தேர்ட் டைமிங் கேண்டில். தேர்ட் டைமிங் கேண்டில் உள்ளாகவே மார்க்கெட் அதுக்கப்புறமா க்ளோஸாக இருந்தாங்க. நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டீட்டெயிலில் அப்ளை பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் எவ்ரிடே சொல்கிற மாதிரி இது மாதிரியான நம்ம ஒன் டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோர் தென் 2%, மோர் தென் 1% எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி போகிற ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஒன் சைட் ரேலி கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ண அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறது நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்
டெலிகிராமில் 898. ஒன்ஸ் வந்து 1000 ரீச் ஆகும் பொழுது ஒரு சின்னதான பெனிஃபிட் வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கும். பார்க்கலாம் நம்ம எப்போ ரீச் ஆகிறோமோ அந்த டைமில் வந்து நம்ம ஒரு பெனிஃபிட் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியினுடைய ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து 25,255.50, நம்மளுடைய நம்பர்ஸ் 25,255.30. 0.20 பைசே தான் டிஃப்ரென்ஸே தவிர்த்து எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸில் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்பெஷலி வந்து நம்மளுடைய 7th ஜூலை இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனுடைய ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 rupees டிஃப்ரென்ஸ்லேயே இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 7th ஜூலை கேண்டிலுடைய லோலேயே இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டைமிங் மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைமில் எந்த இண்டெக்ஸில் வராங்க அப்படிங்கிறதையும் ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் T=N செட்டப்பில் வராங்க நிஃப்டி, இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நம்ம பிஃபோராக போஸ்ட் பண்ணியிருந்தோம். எந்த ஸ்டாக்ஸில் எந்த மாதிரியான ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ணுறோம், எந்த மாதிரியான பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணுறோம், எக்ஸ்பெஷலி ஸ்டாக் ஆப்ஷனில் அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 23,500 புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 122 எடுத்து ஒரு புட் ஆப்ஷன் மோர் தேன் 200 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் வந்து அதுலேயும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் இது நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபியூச்சரினுடைய 1 minute சார்ட்டை எக்ஸாக்டாக இன்றைக்கி புல் பேக் அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் பண்ண டைம் வந்து 9:30 டு த மெம்பர் குரூப். எக்ஸாக்டாக நமக்கு 1 minute படி புல் பேக் கொடுத்த இடம் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் எக்ஸாக்ட் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு வந்து அந்த 30th ஜூன் ஃபார் நிஃப்டி அண்ட் 2nd ஜூலை ஃபார் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து லாங் போகிறதுக்கு இது ஒரு சரியான பிளேஸ் கிடையாது. இந்த செட்டப் வந்து ஒரு குட் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம விஷுவலாக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து 1 minute டைம் ஃப்ரேம் படி எப்போ வந்து இந்த க்ரீன் அண்ட் ரெட் கலர்ஸில் ஒரு கேண்டில் டச் ஆகிட்டு பேஸ்ட் ஆன் த சிக்னல்ஸ் லோ கட் ஆகுறாங்களோ இது புல் பேக் ஃபார் ஷார்ட். எக்ஸாக்டாக நமக்கு கொடுத்த புல் பேக் வந்து அரௌண்ட் நம்ம 11 o'clock போஸ்ட் பண்ணது மோர் தேன் 340 வரைக்குமே நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்னதான ஸ்டாப் லாஸை இது பேஸ்ட் ஆன் நம்ம டூலினுடைய கேப்ஷன். அண்ட் நிஃப்டி வந்து அரௌண்ட் ஒரு 155 இருக்கும் பொழுதே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி ஆஸ் ஆஃப் நான் 155 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சி இது ஒரு நம்மளுடைய 200 and 250 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் எக்ஸாக்டாக 200 வரைக்குமே நமக்கு மோர் தேன் 200 வரைக்குமே இன்றைக்கி போயிருந்தாங்க. அண்ட் என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம இன்டிமேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிஃப்டி வந்து மோர் தேன் 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா நாம் வித்தின் 2 days வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம போஸ்ட் பண்ணினோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண பாருங்கள். எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட்டில் வந்து இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்த மொமெண்டம் அப்படிங்கிறத நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டுமே. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30th ஜூன்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா 30ஆம் தேதி ஜூன் வந்து நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சைன் கிடையாது நம்ம லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 1st ஜூலை இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் 9th ஜூலை இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 நாட்களுமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 2 நாட்களினுடைய ஹை கட் ஆகாமல் லோ கட் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 30ஆம் தேதி அப்படிங்கிற பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்னும் வந்து மார்க்கெட் ஹையில் இருக்கும் பொழுது கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு குட் சைன் கிடையாது. மார்க்கெட் நல்ல ஒரு புல் ரன்னில் இருக்கும் பொழுது இது மாதிரி பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக 30ஆம் தேதியிலிருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாக ஹை அப்படிங்கிறது இந்த 30ஆம் தேதி கேண்டிலுக்கு மேலே ஒரு டே
கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங் அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 1 ஜூலை அண்ட் 9th ஜூலை இந்த நம்பர்ஸுமே இந்த டேட்டுமே நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட். இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறது நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து ரொம்ப கிளியராக இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் 1 ஜூலை அண்ட் 9th ஜூலை கேண்டில் எல்லாமே ஒபை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த டேலேருந்தே ஃபாலோ ஆகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது இந்த டைமிங் கேண்டிலுக்கு மேலே ஃபர்தராக ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கோங்க. கம்மிங் டேஸில் இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் ஆகும், இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகம். மார்க்கெட் லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வேண்டாம். மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. லாங் அப்படிங்கிறது 1st and 9th ஜூலைக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே, இல்லை 30th ஜூனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக பொசிஷனல் லாங் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் அகெயின் வந்து நம்ம நேத்தியோடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே வந்து அந்த 250 பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்டில் வந்து மார்க்கெட் 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த 250 பாயிண்ட்ஸ் அகெயின் கொடுக்கறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2nd ஜூலை அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை அண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் இருக்கும் பொழுது பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து ஒரு குட் பேட்டர்ன் கிடையாது அப்படிங்கிறத 2ஆம் தேதியிலிருந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நேத்தியுடைய கேண்டிலுமே நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்காங்க. ஸோ 2 times பியரிஸ் என்கல்ஃபிங் வந்திருக்கிறது மார்க்கெட்டில் ஒரு குட் சைன் கிடையாது அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் 7th ஜூலை வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக நமக்கு லாங் போகிறதுக்கான பாசிபிள் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வரும். பட் இருந்தாலும் இந்த 2ஆம் தேதிக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு லாங் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 7th ஜூலைக்கு லோலேயே வந்து இன்றைக்கி மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் கொடுத்துருந்தாங்க. இன்னையுடைய க்ளோஸ் அப்படிங்கிறது இந்த 7th ஜூலைக்கு உள்ளாக கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது அகெயின் ஒரு குட் சைன் கிடையாது. 2 விதமான பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது கொடுத்துருக்காங்க. அகெயின் இந்த 7th ஜூலைக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. ஃபர்தராக இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எவ்ரி வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கான ஒரு டிப்ஸ் இருக்கும். அதன்படி மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் படி மண்டே மறுபடியும் நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் விஷயம் என்ன அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வித்தின் 2 daysல வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறது 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அண்ட் எப்படி வந்து நம்ம நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்டிங் 200 to 250 பாயிண்ட்ஸ் வித்தின் 2 daysல அப்படின்னு சொல்லியிருந்தோமோ, பட் நமக்கு 200 more than 200 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் கம்மிங் 2 daysல மண்டே டியூஸ்டேக்குள்ளே அகெயின் பேங்க் நிஃப்டி வந்து 700 to 750 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ இது மாதிரி 700 750 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் நிஃப்டிலையும் நடக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம். அண்ட் எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் அப் இல்லை பெரிய கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். மார்க்கெட் லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய டைம் சைக்கிள் கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. ஒன் மோர் கன்ஃபர்மேஷன் வந்து அந்த பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 நாட்கள், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1 நாட்கள் வந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல சைன் கிடையாது. ஸோ இந்த இடங்கள்ல இருந்தே நம்ம வந்து லாங் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடங்கள் லாங் போகிறதுக்கான பிளேஸ் கிடையாது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே எல்லாமே க்ளோஸ் வைக்கும் பொழுது மட்டுமே நமக்கு லாங், அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது ஃபர்தராக நமக்கு நல்ல டவுன் வரதுக்கான பாசிபிள் தான் அதிகமே தவிர்த்து லாங் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் ஆஸ் ஆஃப் நவ் இல்லை. பார்க்கலாம் 700 to 750 பாயிண்ட்ஸ் அகெயின் சொல்கிற மாதிரி இது ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே கேப்சர் பண்ண முடியும். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டும் நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும், எஸ்பெஷலி இன்ட்ராடே. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, மண்டே இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 14th ஜூலை மண்டேயினுடைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 14th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 14th ஜூலை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 14th ஜூலை. ஆட்டோ செக்டார், ப்ரைவேட் பேங்க்ஸ், எனர்ஜி, பிஎஸ்சி பேங்க் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வந்திருக்காங்க. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரி செக்டார்ஸில் வர ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். 5 மினிட்ஸ் படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் ஃபார் மண்டே, எக்ஸ்பெஷலி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலையும் போட்டிருக்கோம். உதாரணமாக இதுதான் உங்களுடைய டைமிங் கேண்டில் ஃபார் 5 மினிட்ஸ் 2:10 to 2:15 கேண்டில் அப்படின்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹை அண்ட் லோவில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமும் நம்பரும் T = N அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். டைமும் நம்பரும் இதுதான் டைமிங் அண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 3 லெவல்ஸ் வந்து அப் சைடும் 3 லெவல்ஸ் வந்து நம்ம டவுன் சைடும் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. ரீசன் வந்து டைம் மட்டும் வரும்பொழுதே பவர்ஃபுல்லாக இருக்கும், நம்பர்ஸும் வரும்பொழுது பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கும் பொழுது இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும்பொழுது அது மோஸ்ட்லி நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த ஏரியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பெரியதாக இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு எக்ஸ்பெஷலி வந்து நமக்கு அந்த புல் பேக் ஏரியா அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். இது மாதிரி 80 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். ஸோ இதனாலேயே நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.